உடை மாற்றும் அறையில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்த கடை உரிமையாளர் கைது. ஹிருணிகா பிரேமச்சந்திராவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு. 635 ஆக அதிகரித்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை. 9 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் எச்சரிக்கை. மக்களுக்காக கதறி அழுத நாமல் ராஜபக்ஷ. இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடைமாற்றும் அறைக்குள் கேமராவை மறைத்து வைத்து பெண்கள் துணிகளை அணிய முயற்சிப்பதை பதிவு செய்ததாக தலவதுகொடையில் உள்ள ஒரு துணிக்கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலங்கம காவல்துறையின் கூற்றுப்படி நேற்று கடையின் உடைமாற்றும் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கேமராவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு மொபைல் போன் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் அறைக்குள் பதிவு செய்யப்பட்ட 201 வீடியோ கிளிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆடை மாற்றும் வீடியோக்கள் மற்றும் ஒரு வீட்டில் குளியலறையில் ஒரு பெண் குளிக்கும் தனி வீடியோ ஆகியவை காட்சிகளில் உள்ளதாக போலீசார் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. வீடியோக்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டதா அல்லது உள்ளூர் அல்லது வெளிநாட்டு வலைதளங்களுக்கு விற்கப்பட்டதா என்பதை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றதோடு மேலும் விசாரணைக்காக கேமரா மற்றும் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 14 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை 2026 மார்ச் மாதம் 16ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் பிற பெண் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இதனையடுத்து வழக்கின் உண்மைகளை கருத்தில் கொண்டு சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்காக வழக்கு மார்ச் 16ஆம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியினர் கடந்த நவம்பர் 12ஆம் திகதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நவம்பர் 12ஆம் திகதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதனை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். புயல் வரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்திற்கு எவ்வித முன்னறிவிப்பையும் வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் தாங்கள் கூறியது போல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தைப் போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளுக்கும் இதே போன்ற பொறுப்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் 12 முதல் நவம்பர் 26 வரை 14 நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டன. அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் கதைக்கவில்லை. அனர்த்தம் ஏற்படும் வரை அதை இரகசியமாக வைத்திருந்தனர். இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பது போலவே எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு உள்ளது. அவர்களும் மக்களின் வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே என்று மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதை வெளியிடாமல் மறைத்தமை மூலம் எதிர்க்கட்சியினரே அரசாங்கத்தை விட மோசமான குற்றத்தை செய்துள்ளதால் அரசாங்கத்தின் மீது அல்லாமல் எதிர்க்கட்சியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தில் சிக்கி 192 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்த மோசமான வானிலையால் 5,12,123 குடும்பங்களைச் சேர்ந்த 17,66,103 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவாக 234 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 9 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, காலி, கம்பளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஊவா, பரணகம, மீகாகியுல, பதுளை, கந்தைகெட்டிய, பண்டாரவளை, சொரானத்தொட்ட, ஹாலியல, எல்ல, லுணுகலை, வெளிமடை, ஹப்புத்தலை, பசறை மற்றும் ஹல்துமுல்ல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார்.
நாட்டு மக்கள் துன்பப்படுகிறார்கள். கிராமங்கள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன. வீடுகள் சேதமடைந்துள்ளன. குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. குழந்தைகளுக்கு உணவோ சுத்தமான நீரோ இல்லை. நாம் காலதாமதம் செய்யக்கூடாது. பலர் தற்காலிக முகாம்களில் வாழ்கிறார்கள். சிலர் வெள்ள நீரில் நாளுக்கு நாள் நடந்து செல்கிறார்கள். மழை குறைந்த பின்னரும் வீடுகள் கிடைப்பது உறுதியில்லை. எனவே அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹருணி அமரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளேன் என நாமல் ராஜபக்ஷ தனது பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் 25 மாவட்டங்களிலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான நிலைக்கு மாறும் வரை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும், இது குறித்து விவாதிக்க நாடாளுமன்றம் ஒவ்வொரு வாரமும் கூட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை வாகரை கடற்கரையில் அடையாளம் காண முடியாதவாறு சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. கடலில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் குறித்த சடலம் பல நாட்களின் பின் கரையொதுங்கியுள்ளது. சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 5 கடற்படை வீரர்கள் தொடுவாய் வெட்டச் சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். இவர்களை பல நாட்களாக கடற்படை தேடி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் திருகோணமலை வாகரை பகுதியில் இனம் தெரியாத சடலம் ஒன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. சடலத்தை அடையாளம் காணும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. குறித்த கொடுப்பனவு தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட கைத்தொழில்கள் மற்றும் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, கைத்தொழில் அபிவிருத்தி சபை, தேசிய தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அதிகார சபை, தேசிய அறங்கலைகள் பேரவை மற்றும் தேசிய வடிவமைப்பு நிலையம் ஆகிய நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதியும் காணப்படுகின்றது. இக்கைத்தொழில் உரிமையாளர்கள் இணையதளம் ஊடாகவோ அல்லது மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறு தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஏற்றுமதி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் ஊடாகவோ இக்கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்க முடியும். மேலும் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கைத்தொழில்களை மீள கட்டியெழுப்புவதற்காக அக்கைத்தொழில்கள் தொடர்பாக தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பொறிமுறையை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு முன்னெடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்லப்படும் பொருட்களை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் ஏனைய போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்லப்படும் பொருட்களை சிலர் கொள்ளையடிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதால் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியில் வாழைச்சேனை 20வது மைல்கல் அருகே 2 துப்பாக்கிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இன்று காலை வலான மத்திய மோசடி தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த பகுதியில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 4 தோட்டாக்கள் கொண்ட மைக்ரோ கைத்துப்பாக்கியொன்றும் வெளிநாட்டு தயாரிப்பு ரிவால்வர் வகை துப்பாக்கியொன்றும் மீட்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள வாழைச்சேனை காவல்துறையினர் ஆயுதங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நிவாரணப் பணிகளுக்கு கொழும்புக்கு வருகை தந்த அமெரிக்க விமானப்படையின் C-130J விமானம் இன்று காலை நிவாரணப் பொருட்களுடன் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. நாடு முழுவதும் நிவாரணப் பணிகளுக்கு அமெரிக்க விமானப்படையின் 2 விமானங்கள் வருகை தந்துள்ளதுடன் இலங்கை விமானப்படையினருடன் இணைந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். டித்வா புயலால் பேரழிவுக்கு இலங்கை மக்கள் முகம் கொடுத்துள்ள நிலையில் பல்வேறு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு நிவாரண உதவிகள் கிடைத்து வருகின்றது. அந்த வகையில் அமெரிக்காவும் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.